சரண்யா, இந்த பொள்ளையார நீ எங்க வாங்குன? அன்னைக்கு ஒரு பெரியவரை காப்பாத்தணும்னு சொன்னேன்ல, அவர் தான் இந்த கிஃப்டை வீட்டுக்கு வந்து கொடுத்துட்டு போனாரு. எங்க அப்பாவுக்கும் இவருக்கும் ஒரே டேஸ்ட். எங்க அப்பாவும் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் இந்த மாதிரி கிஃப்டை தான் வாங்கி கொடுப்பாரு. சரி, நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லையே. இந்த சுடிதார்ல நீ ரொம்ப அழகா இருக்க தெரியுமா? ஓகே ஓகே, ஐஸ் வச்சது போதும், கிளம்பு. உண்மையை சொன்னாதான் ஒத்துக்க மாட்டீங்களே. ஏய், டைம் ஆயிடுச்சு, பணம் கொடு, நான் கிளம்புறேன். எதுக்கு உனக்கு பணம்? அன்னைக்கு மிஸ் ஆன சென்டிமெண்ட் இன்னைக்கு ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம் தான். அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இன்னைக்கு நானே உன் கூட வரப்போறேன். நம்ம நல்லா இருக்கும்னு 4 பேர் நினைக்கணும் அவசியம் இல்லை சரண்யா. நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஜீவன் நம்ம கூட இருந்தாலே போதும். நீ கூட இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு வெற்றி தான் சரண்யா. எக்ஸ்கியூஸ் மீ சார். சார், அருண் சாரை பார்க்கணும். சார் இன்னும் வரல, என்ன விஷயம்? இன்னைக்கு வாய்ஸ் டெஸ்ட்டுக்கு வர சொல்லியிருந்தாரு, அதான் வந்திருக்கோம். வர நேரம் தான், வெயிட் பண்ணுங்க. என்னால நம்பவே முடியல சின்னு. நீயும் நானும் ஏவிஎம் ஸ்டுடியோல நீ ரெக்கார்டிங்ல பாட போற. அந்த நிமிஷத்துக்காக தான் நான் இவ்வளவு நாள் தவம் இருந்தேன். சார் வந்துட்டாரு, போய் பார்த்துட்டு. சரி சரி, ஆல் தி பெஸ்ட், போயிட்டு வா. சார், வணக்கம் சார். என்ன சனியா இங்க வந்து நின்னுட்ட? உன்னை காணாம எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு தெரியுமா? போன காரியம் என்னாச்சு? மியூசிக் டைரக்டர் என்ன சொன்னாரு? என் வாய்ஸ் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. நாளைக்கு ரெக்கார்டிங் சனியா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? என்ன நம்பவே முடியல சனியா. ஜேசுதாஸ், எஸ்பிபி போன்ற பெரியவங்க பாடின இடத்துலனா எங்கேயோ தனிமையான இடத்துல போய் அழுவணும்னு தோணுது சரண்யா.
தேங்க்ஸ் சரண்யா, தேங்க்ஸ். என் வாழ்க்கையை திசை திருப்பி என்னையும் ஒரு மனுஷனாக்கி இந்த சந்தோஷமான சூழ்நிலையில் நீ எனக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டியோ அதே மாதிரி அருண் சார் அம்மாவும் அருண் சார் கிட்ட எனக்காக ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அருண் சாரோட அம்மாவை பார்த்து நன்றி சொல்லணும். சரி சரண்யா, ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போ. நான் அருண் சார் அம்மா பார்த்து பேசி வந்துடுறேன். ஓகே பாய். என்னாச்சு சரண்யா? ஆர்த்தி, நான் தான் சின்னுக்கு அட்வைஸ் பண்ணி அவனுக்குள்ள இருக்கிற திறமையை வெளியே கொண்டு வந்தேன். ஆனா என்னாலேயே அவனுக்கு ஒரு பிரச்சனை வரக்கூடாது. என்னடி சொல்ற? நீயும் அவனுக்காக தானே சென்னைக்கு வந்த. அப்பா அம்மாவையும் மறந்துட்டு என்ன துன்பம் வந்தாலும் பரவாயில்லன்னு அவன் லட்சியத்துக்காக உழைச்சிட்டு இருக்க. உன்னால எப்படி அவனுக்கு பிரச்சனை வரும்? இன்னைக்கு ஒரு ஸ்டுடியோவுக்கு வாய்ஸ் டெஸ்ட்காக போகணும். சின்னுக்கு வாய்ப்பு கொடுக்கறது எனக்கு நிச்சயம் பண்ணிருக்கிற மாப்பிள்ளை. நான் ஸ்டுடியோல விஜய பார்த்தேன். எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல. என்னடி சொல்ற? நான் சின்ன கூட இருக்கேன்னு தெரிஞ்சா மாப்பிள்ளை டென்ஷன் ஆயிடுவாரு. எங்க கல்யாணம் நின்னு போனா கூட நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா சின்னுக்கு வாய்ப்பு கிடைக்காம போனா என்னால தாங்க முடியாது. சின்னுக்கு வாய்ஸ் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. நாளைக்கு ரெக்கார்டிங். இந்த நேரத்துல ஏதாவது தப்பா நடந்துடக்கூடாது. அதனால நான் ஊருக்கு போலான்னு முடிவு பண்ணிட்டேன். அவனுக்கு வாய்ப்பு கிடைச்ச உடனே அவன் அடைஞ்ச சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவன் முகத்துல அப்படி ஒரு சந்தோஷத்தை நான் இன்னைக்குதான் பார்த்தேன். நீ அவன் கூட இருக்கிற நம்பிக்கையில தான் இவ்வளவும் பண்ணிட்டு இருக்கான். நீ அவனை விட்டு போயிட்டீனா அவன் வாழ்க்கையை வெறுத்து போயிடுவான். நான் என்னதான் பண்றது? எதையுமே யோசிக்கிறது இல்ல. எதையோ ஒண்ணு முடிவு பண்ணிக்கிட்டு பின்னாடி உட்காந்து அழ வேண்டியது. சரி, நான் தான் யோசிக்கல. நீயாவது சொல்ல நான் என்ன செய்யறதுன்னு. பொறுமையா யோசி. உன் மனசாட்சிக்கு எது சரின்னு படுதோ அதை செய். யார பத்தியும் எதை பத்தியும் கவலைப்படாத. இது உன் வாழ்க்கை. நீ தான் முடிவு பண்ணணும். அடடே, வாப்பா. எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? என்ன ஆசீர்வாதம். நல்லா இருப்பா. என்ன விஷயம்? அருண் சார் ஸ்டுடியோவில் போய் பார்த்தோம்மா. எனக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. நாளைக்கு ரெக்கார்டிங். சந்தோஷம்பா. நீ நல்லா வருவ. நான் மறுபடியும் அருண் சாரை சந்திச்சு எப்படி வாய்ப்பு கேட்கறதுன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நான் யார் என்னன்னே தெரிஞ்சிக்காம அருண் சார்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணி இந்த வாய்ப்பை எனக்கு வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்களை என் வாழ்நாள் முழுவதும் மறக்க மாட்டேன். நான் அப்படி என்னப்பா பெருசா உதவி பண்ணிட்டேன்? இது உன் திறமைக்கு கிடைச்ச வாய்ப்பு. கண்டிப்பா நீ ஜெயிப்ப. சாமிகிட்ட இருக்கிற குத்துவிளக்கா இருந்தாலும் யாராவது தூண்டுனா தான் எரியும். அம்மா, நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன். அவள் தான் எனக்கு மிகப்பெரிய துண்டுகோல். அவள் கொடுத்த நம்பிக்கையால் தான் இவ்வளோ தூரம் முயற்சி பண்ணுறேன். கிடைக்குமோ கிடைக்காதோ, ஜெயிப்போமோ தோப்போமோன்னு தெரியாமல் அல்லாட்டிகிட்டு இருந்தப்போ நீங்கள் தான் சாமி மாதிரி வந்து இந்த வாய்ப்பை வாங்கி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றிம்மா. என்னவோ தெரியலப்பா, உன்னை பார்க்கும்போது என் பையனை பார்க்குற மாதிரி தான் என் கண்ணுக்கு தோணுது. இதை பாரு, என்கிட்ட நன்றி எல்லாம் சொல்லி என்ன அந்நியப்படுத்தக்கூடாது. என்ன? கொஞ்சம் இரு வரேன். சரிம்மா. வர 16ஆம் தேதி என் பையனுக்கு கல்யாணம். இந்தாப்பா, மறக்காம வந்துடணும். என்னை மதிச்சு வேற யாருமே கல்யாண பத்திரிக்கை கொடுத்தது இல்லைம்மா. சார் கல்யாணத்துக்கு ஏன் கச்சேரி தான் அசுத்திரம் பாருங்க. பயப்படாதீங்க, நான் சுமாராகவே பாடுவேன். சரி வரமா. சரிப்பா.
சின்னு ஐயா என்னப்பா இங்கே உட்காந்து இல்லைங்க, ஃப்ரெண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்யா. ஏதாவது ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லைங்கய்யா. இந்த பத்திரிக்கை உனக்கு எப்படி கிடைச்சது? அருண் விஜய் சாரோட அம்மா கொடுத்தாங்க. அருண் விஜய் சார் தான் சினிமாவில் பாட வாய்ப்பு கொடுத்துருக்காரு. அதானே, என் மாப்பிள்ளை என்ன சும்மாவா? அவருக்கு எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுன்னா ஒரு தனி சுகம். அருண் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை மாப்பிள்ளையை அடையறதுக்கு என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என்னங்கய்யா சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. சரண்யா அதான் கல்யாண பொண்ணு, அவ என் பொண்ணுப்பா. உங்கள் அப்பாவை சென்னையில் பார்த்தேன். உங்கள் அப்பா உன்னை தேடி சென்னையில் தெரு தெருவாக அலைஞ்சிட்டு இருக்காரு. இந்த வயசில் அவருக்கு இந்த வேதனை தேவையா? உங்கள் அப்பா என் பொண்ணு கல்யாணம்னு சொல்லி எவ்வளோ சந்தோஷப்பட்டாருன்னு உனக்கு தெரியுமா? அப்போ நீ உன் வீட்டில் இல்லை. இவ்வளோ துக்கத்தையும் மனசில் வச்சுக்கிட்டு வெளியில் சந்தோஷமாக காட்டிக்கிறது எவ்வளோ பெரிய வழி தெரியுமா? அன்னைக்கு ஒருத்தரை காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்தேன்னு சொன்னேனே, அவர் வேற யாரும் இல்லை, உங்கள் அப்பா தான். ஊரில் கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ண சொல்லிட்டு என் பொண்ணு தப்பு பண்ண மாட்டா, கல்யாணத்துக்குள்ளே வந்துடுவா, எப்படியும் கண்டுபிடிச்சலாங்கிற நம்பிக்கையில் உன்னை தேடி அலையிற அந்த புண்ணியவனை ஏமாற்றக்கூடாது சரண்யா. சின்னதாக ஒரு உதவி பண்ணதுக்கே வீடு தேடி வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போன அந்த நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்ணக்கூடாது. நீ முதல்ல ஊருக்கு கிளம்பு. எது நடக்குமோ அதான் நடக்கும். நம்ம கையில் எதுவுமே இல்லை. நீ எங்கே இருந்தாலும் வாழ்கன்னு சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் தியாகி இல்லை. நானும் சாதாரண மனுஷன்தான். உன் பிரிவு எனக்கு மிகப்பெரிய வழிதான், ரணம்தான். நான் தாங்கிக்க பழகிக்கிறேன், நீயும் பழகிக்க. என்னம்மா அது? எந்திரிமா, எந்திரி. அழுவாதம்மா. என்னம்மா அது? நீ வந்ததே எனக்கு போதும்மா. அழுவாத. என்னடா உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலப்பா. நன்றி சொல்ல வேண்டியது நான் தான். எனக்கே என் மேலே மரியாதை ஏற்பட வச்சது சரண்யா தான். அந்த பக்குவத்தை அவளுக்கு கற்றுக் கொடுத்தது நீங்கள் தான். என் பொண்ணை பத்திரமா என்கிட்ட திருப்பி ஒப்படைச்சிருக்கேன். இந்த உதவியை 7 ஜென்மத்துக்கும் நான் மறக்க மாட்டேன். நாங்கள் போயிட்டு வரோம்ப்பா. வரோம். வாமா.